வட்டம் கீழ்கண்ட பொருட்களின் வடிவம் என்னவென்று தெரிகிறதா? ரூபாய் நாணயம், வளையல்கள், குறுந்தகடு, போக்குவரத்து குறியீடுகள் இவை அனைத்தும் வட்ட வடிவம். வகுப்பு 7ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பாடம் கணக்கு மாணாக்கர் தானே கற்றலுக்கான வகுப்பறை வழங்க. ஒரு நிலையான புள்ளியிலிருந்து சம தொலைவில் நகரும் புள்ளியின் பாதை வட்டம் எனப்படும். நிலையான ஒரு புள்ளியிலிருந்து சம தொலைவில் நகரும் புள்ளியின் பாதை வட்டம் எனப்படும். வட்டமானது தளத்தின் மீதமைந்த ஒரு மூடிய வளைவரை ஆகும். வளைவரை மீதமைந்த ஒவ்வொரு புள்ளியும் வளைவரை உள்ளே அமைந்த நிலையான ஒரு புள்ளியிலிருந்து சம தூரத்தில் அமைந்த புள்ளிகளாகும். நிலையான புள்ளி வட்டத்தின் மையம் எனப்படும். வட்ட மையத்திலிருந்து அதன் பரிதிக்கு அதாவது சுற்றளவிற்கு உள்ள மாறாத இடைத்தூரம் ஆரம் எனப்படும். விட்டத்தில் பாதி ஆரம் எனப்படும். வட்டத்தின் பரிதியின் சுற்றளவின் 2 புள்ளிகளை இணைக்கும் கோட்டுக்கொண்டு நாள் எனப்படும். வட்ட மையத்தின் வழியாக செல்லும் நாள் விட்டம் எனப்படும். இந்த விட்டமே வட்டத்தில் அமைந்த மிகப்பெரிய நான் ஆகும். ஒன்றையொன்று வெட்டிக்கொள்ளும் இரு நான்களில் ஒன்று A, B நீளமுள்ள துண்டுகளாகவும் மற்றது C, D நீளமுள்ள துண்டுகளாகவும் வெட்டப்படுமானால் A × B சமம் C × D ஆகும். ஒன்றையொன்று வெட்டிக்கொள்ளும் இரு செங்குத்து நான்களில் ஒன்று A, B நீளமுள்ள துண்டுகளாகவும் மற்றது C, D நீளமுள்ள துண்டுகளாகவும் வெட்டப்படுமானால் A² கூட்டல் B² கூட்டல் C² கூட்டல் D² சமம் விட்டத்தின் வர்க்கத்திற்கு சமமாகும். விட்டத்தில் பாதி ஆரம் ஆகும். ஒரு வட்டத்தினுள் சமமான நாண்கள் வட்ட மையத்தில் இருந்து சம தூரத்தில் அமையும். வட்டத்தின் நாண்கள் சம நீள உள்ளவைகளாக இருந்தால் மட்டுமே அவை வட்ட மையத்தில் இருந்து சம தூரத்தில் அமையும். வட்ட மையத்தில் இருந்து நாணிற்கு வரையப்படும் செங்குத்து கோடு நாணை இரு சமக்கூறிடும். ஒரு நாணை இரு சமக்கூறிடும் கோடு வட்ட மையத்தில் இருந்து வரையப்பட்டிருந்தால் அக்கோடு அந்த நாணுக்கு செங்குத்தாகும். ஒரு கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழியே ஒரே ஒரு வட்டம்தான் வரைய முடியும். A, B, C என்பன நேர்கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் ஆகும். ஒரு வட்டத்தின் மையத்தை சுற்றியுள்ள கோணம் 360 டிகிரி ஆகும். ஒரு ஆரத்தின் வட்டத்தின் மேலுள்ள முனைப்புள்ளி வழியாக அந்த ஆரத்திற்கு வரையப்படும் செங்குத்து கோடு வட்டத்திற்கு அப்புள்ளியில் தொடுகோடாகும். வட்டத்திற்கு வெளியே ஒரு புள்ளியில் இருந்து இரு தொடுகோடுகள் வரைய முடியும். அவ்விரு தொடுகோடுகளும் சம நீளம் உள்ளவை. வட்டத்தின் எல்லை அதன் சுற்றளவாகும். வட்டத்தின் பரிதிக்கும் விட்டத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு 2 ஆரங்கள் சேர்ந்து ஒரு விட்டம் 2R = D. வட்டத்தின் சுற்றளவிற்கும் விட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் ஒரு நிலையான மதிப்பாகும். அதுதான் பை. சுற்றளவை C என்ற எழுத்தாலும் விட்டத்தை D என்ற எழுத்தாலும் ஆரத்தை R என்ற எழுத்தாலும் நாம் குறிப்பிடுகின்றோம். ஒரு வட்டத்தின்
சுற்றளவை நூலினால் அளந்து எடுத்துக்கொள்வோம். அதன் பின்பு அந்த வட்டத்தின் விட்டத்தையும் ஒரு நூலினால் அளந்து எடுத்துக்கொள்வோம். சுற்றளவிற்கும் அந்த விட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் எந்த வட்டமானாலும் சரி ஒரு மாறாத மதிப்பு நமக்கு கிடைக்கின்றது. அதனுடைய தோராய மதிப்பு 22/7, அதை தோராயமாக 3.14 என்று கூறுகின்றோம். அந்த நிலையான மதிப்பை பை என்று அழைக்கின்றோம். வட்டத்தின் சுற்றளவிற்கும் விட்டத்திற்கும் உள்ள விகிதம் பை. இது ஒரு விகிதமுறா மாறிலி. அதன் மதிப்பு தோராயமாக 3.141592654 ஆகும். ஒரு வட்டத்தின் சுற்றளவும் ஆரமும் நேர்விகிதத்தில் இருக்கும். நேர்விகித மாறிலி 2π ஆகும். வட்டத்தின் சுற்றளவு. சுற்றளவை சி என்ற ஆங்கில எழுத்தால் குறிப்பிடுகின்றோம். டி என்றால் அதன் விட்டம். 2 ஆரங்கள் சேர்ந்தது ஒரு விட்டம். 2r = d. 2 ஆரங்கள் சேர்ந்தது ஒரு விட்டம். சி என்றால் சுற்றளவு. அதை அதனுடைய விட்டத்தால் நாம் வகுத்துமையானால் நிலையான மதிப்பு பை கிடைக்கின்றது. வட்டத்தின் சுற்றளவு வகுத்தல் வட்டத்தின் விட்டம் சமம் பை என்ற மதிப்பு கிடைக்கின்றது. ஆகவே வட்டத்தின் சுற்றளவு பை இன்று வட்டத்தின் விட்டம். வட்டத்தின் சுற்றளவு பை இன்று வட்டத்தின் விட்டத்திற்கு பதிலாக 2 ஆரங்களை நாம் பிரதியிடுகின்றோம். ஆகவே வட்டத்தின் சுற்றளவு பை இன்று 2r. ஆக வட்டத்தின் சுற்றளவு 2πr அலகுகள் ஆகும். வட்டத்தின் சுற்றளவு 2πr அலகுகள் ஆகும். ஒரு வட்டத்தை அதன் மையத்தின் வழியாக சம பாகமாக நாம் பிரிக்கின்றோம். பல சம பாகங்களாக நாம் பிரிக்கின்றோம். பிரித்த சம பாகத்தை படத்தில் காட்டியவாறு மாறி மாறி அடுக்குகின்றோம். மையத்தின் வழியாக நாம் வட்டத்தை மேலும் பல சிறிய சிறிய துண்டுகளாக பிரிக்க வேண்டும். மையத்தின் வழியாக மேலும் சிறிய சிறிய துண்டுகளாக நாம் சம துண்டுகளாக அவற்றை பிரித்து படத்தில் காட்டியவாறு நாம் அடுக்குகின்ற பொழுது ஒரு செவ்வகம் கிடைக்கின்றது. இந்த செவ்வகத்தின் அகலம் வட்டத்தின் ஆரமாக அமைகிறது. வட்டத்தின் ஆரம் இந்த செவ்வகத்தின் அகலமாக அமைகின்றது. வட்டத்தின் நீளம் அதன் சுற்றளவில் பாதி, c/2. வட்டத்தின் 2 பக்க நீளங்களாக வட்டத்தின் அந்த சுற்றளவு அமைகின்றது. ஆகவே வட்டத்தின் ஒரு பக்க நீளத்தை சுற்றளவில் பாதி என சொல்லலாம். அகலத்தை ஆரமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவிற்கு சமம். வட்டத்தின் பரப்பளவு சமம் செவ்வகம் ABCDயின் பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பு நமக்கு தெரியும், நீளம் பெருக்கல் அகலம். இங்கே நீளத்திற்கு பதிலாக சுற்றளவில் பாதியும் அகலத்திற்கு பதிலாக ஆரையும் நாம் பிரதியிடுவோம். c/2 × r. இதற்றின் பகுதி மற்றும் தொகுதியை ஆரால் பெருக்கும் பொழுது c/2r × r பெருக்கல் r கிடைக்கின்றது. 2r என்பதை d என எடுத்துக்கொள்ளலாம். r பெருக்கல் r ஐ r² என எடுத்துக்கொள்ளலாம். c/d என்பது ஒரு மாறாத மதிப்பு பை ஆகும். ஆகவே c/d க்கு பதிலாக பை × r². ஆகவே வட்டத்தின் பரப்பளவு பை r² ஆகும். வட்டத்தின் பரப்பளவை அதன் ஆரத்தின் இருபடியால் நாம் வகுக்கும் பொழுது நிலையான மதிப்பு பை கிடைக்கின்றது. வட்டத்தின் பரப்பளவும் ஆரமும் நேர் விகிதத்தில் இருக்கும். அரைவட்டம். அரைவட்டம் என்பது வட்டத்தில் பாதி அளவு கொண்ட இருபரிமாண வடிவமாகும். 360 டிகிரி கொண்ட வட்டத்தில் பாதியாக அரைவட்டம் இருப்பதால் அரைவட்டத்தின் வில்லின் அளவு 180 டிகிரி அல்லது அரை திருப்பமாக இருக்கும். ஒரு அரைவட்டத்துக்குள் வரையப்பட்ட முக்கோணம் எப்பொழுதும் செங்கோண முக்கோணமாக அமையும்.
அரைவட்டத்தின் மைய கோணம் 180 டிகிரி ஆகும். அரைவட்டத்தின் சுற்றளவு. அரைவட்டத்தின் மையத்தில் தாங்கும் கோணம் 180 டிகிரி ஆகும். இதன் சுற்றளவு என பார்க்கின்ற பொழுது ஏலிருந்து அந்த வளைவான வில்லின் வழியாக பி வரை உள்ள பகுதி ஒரு முழு வட்டத்தின் சுற்றளவில் பாதி. ஆகவே ஏயிலிருந்து பி வரை வளைவான அந்த வில்லினுடைய நீளம் C/2 சுற்றளவில் பாதி என நாம் எடுத்துக்கொள்வோம். C/2 அந்த வட்டத்தின் அந்த வில்லின் நீளத்தோடு B இலிருந்து O வரை உள்ள R நாம் சேர்க்க வேண்டும், கூட்டல் R. அதன் பின்பு O விலிருந்து A வரை உள்ள ஒரு ஆரத்தை நாம் சேர்த்துக் கொள்வோம். இப்பொழுது சுற்றளவு அரை இன்று வட்டத்தின் பரிதி பிளஸ் R பிளஸ் மற்றொரு R. அரை இன்று வட்டத்தின் பரிதின்னு சொல்லும் பொழுது 1/2 into 2πr plus r plus r 2r. 1/2 into 2πr இல் நமக்கு கிடைப்பது πr plus 2r. இவை இரண்டிலும் பொதுவாக உள்ளவை r. இந்த ஆரத்தை நாம் வெளியே எடுத்தமையானால் நமக்கு கிடைப்பது π plus 2 into r அலகுகள் ஆகும். அரைவட்டத்தின் சுற்றளவு சமம் π plus 2 into r அலகுகள் ஆகும். அரைவட்டத்தின் பரப்பளவு. முழு வட்டத்தின் பரப்பளவு நாம் பார்த்தோம், πr² என்று பார்த்தோம். அந்த முழு வட்டத்தின் பரப்பளவில் பாதி. அப்படி என்றால் 1/2 into πr². அரைவட்டத்தின் பரப்பளவு πr² divided by 2 சதுர அலகுகள் ஆகும். அடுத்ததாக கால்வட்டத்தின் சுற்றளவு. கால்வட்டத்தில் அதன் வில்லின் நீளம் முழு வட்டத்தின் சுற்றளவில் 4/1. அதோடு B இலிருந்து O வரை உள்ள ஒரு ஆரையும் O விலிருந்து A வரை உள்ள ஒரு ஆரத்தையும் நாம் சேர்க்கின்றோம். ஆக 1/4 into வட்டத்தின் சுற்றளவு பிளஸ் 2r. πr/2 plus 2r. இரண்டிலும் உள்ள ஆரத்தை பொதுவாக வெளியே எடுத்துமையானால் கால்வட்டத்தின் சுற்றளவு π/2 plus 2 into r அலகுகள் ஆகும். கால்வட்டத்தின் பரப்பளவு. கால்வட்டத்தின் பரப்பளவு என்பது ஒரு முழு வட்டத்தின் பரப்பளவில் 4/1. 4/1 என்று சொல்கிற பொழுது வட்டத்தின் பரப்பளவான πr² 1/4 ஆல் நாம் பெருக்க வேண்டும். நமக்கு கிடைப்பது πr² divided by 4 சதுர அலகுகள் ஆகும். கால்வட்டத்தின் பரப்பளவு πr² divided by 4 சதுர அலகுகள் ஆகும். பகுதி. இரு ஆரங்களாலும் அவை தாங்கும் வட்ட வில்லாலும் அடைபடும் பகுதி வட்டகோண பகுதி ஆகும். அரைவட்டம். அரைவட்டமும் ஒரு வட்டகோண பகுதிதான். அரைவட்டத்தின் வில்லின் நீளம் 360 டிகிரிக்கு 180 டிகிரி இன்று 2πr அலகுகள். அரைவட்டத்தின் பரப்பளவு 360 டிகிரிக்கு 180 டிகிரி இன்று πr² சதுர அலகுகள். கால்வட்டம். கால்வட்டத்தின் மையத்தை தாங்கும் கோணம் 90 டிகிரி. கால்வட்டமும் ஒரு வட்டகோண பகுதிதான். கால்வட்டத்தின் வில்லின் நீளம் 360 டிகிரிக்கு 90 டிகிரி என்று 2πr அலகுகள். கால்வட்டத்தின் பரப்பளவு 360 டிகிரிக்கு 90 டிகிரி என்று πr² சதுர அலகுகள். வட்டகோண பகுதியில் ஒரு வட்டகோண பகுதியின் மையத்தில் தாங்கும் கோணம் 60 டிகிரி எனில் அதன் பரப்பளவு மற்றும் வில்லின் நீளத்தை கீழ்கண்டவாறு காணலாம். வட்டகோண பகுதியின் வில்லின் நீளம் 360 டிகிரிக்கு 60 டிகிரி என்று
2 பை ஆர் அலகுகள். வட்டகோண பகுதியின் பரப்பளவு 360 டிகிரிக்கு 60 டிகிரி இன்று பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் ஆகும்.